அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனத்தின் பின்பாகம் ஆட்டு குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தின் தலைப்பாய் வைத்து நாம் தேவனுடைய வார்த்தை சத்தியங்களை கடந்த 2 மாதத்திற்கு மேலாக நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இந்த தலைப்பின் கீழ் 3ஆம் பாகத்திலே நாம் இருக்கிறோம். இந்த 3ஆம் பாகத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறதே, இந்த ரட்சிப்பின் மகிமையை மகத்துவத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதற்காக நாம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனத்திற்கு நாம் சென்றோம். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 வசனம் முதல். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி எக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, எங்கே இந்த 3 வசனங்களிலே நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு உண்டான ரட்சிப்பை நாம் இன்னும் அதிக தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு 3 வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது 24வது வசனத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை குறித்து நாம் என்ன செய்தோம்? தியானித்தோம். இரண்டாவதாக கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற காரியத்தை இரண்டாவதாக தியானித்தோம். இப்பொழுது 3வது காரியமாக 26வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக அவர் சிலுவையிலே நமக்காய் மரித்தாரே, அதை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம் கிருபாதார பலி என்றால் என்ன அர்த்தம். பாருங்கள், நாம் பாவம் செய்ததின் நிமித்தம் தேவனுடைய நீதியுள்ள கோபாக்கினை இன்றைக்கு மனிதன் மேல் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ சிலுவையில் இயேசு எதற்காக மரிக்கிறார்? கிருபாதார பலியாக அவர் மரிக்கும் போது என்ன ஆயிற்று? அவர் சிலுவையிலே நம்மேல் வரவேண்டிய கோபாக்கினியை இயேசு சிலுவையில் என்ன செய்கிறார்? சுமந்து கொள்ளுகிறார். அதை தான் இயேசு சிலுவையிலே 4வது வசனமாக சொல்லுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் அங்கே கதறுகிறார். ஏனென்றால் நம்மேல் வரவேண்டிய கோபாக்கினியை இயேசு தன்மேல் சிலுவையில் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டபடியினால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நல்ல செய்தி என்ன? பாருங்கள், அதை தான் நாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். எப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது இயேசு நமக்காக சிலுவையிலே மரிக்கும் போது கிருபாதார பலியாக மரித்த நிமித்தம் என்னாச்சு? அவர் நம்மேல் வர வேண்டிய கோபாக்கினியை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டபடினால் இப்பொழுது நாம்
தேவ கோபாக்கினையிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதிக நிச்சயமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கோபாக்கினையிலிருந்து இப்பொழுது நாம் தேவ கோபாக்கினிலிருந்து விடுவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இப்பொழுது அதற்கும் மேலாக சென்று இப்பொழுது நாம் தேவனுடைய கிருபை பெற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. தேவனுடைய கிருபையை நாம் பெற்றவர்களாய் என்ன செய்து விட்டோம்? மாறிவிட்டோம். பாருங்க, அதுக்காக நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் மற்றும் எப்படி தேவதூதன் மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே என்று வாழ்த்துகிறானே அந்த வசனங்களுக்கு சென்றோம். இப்பொழுது நம்மையும் தேவன் மரியாளை போல தான் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவளே என்று சொல்லி கர்த்தர் இப்பொழுது நம்ம என்ன செய்கிறார்? இப்படியாக என்ன செய்கிறார்? இப்படிதான் நம்மை அழைக்கிறார். பாருங்க, இதுதான் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக மரித்ததனுடைய பெரிய பாக்கியம் என்று சொல்லி நாம் கடந்த வாரம் என்ன செய்தோம்? தியானித்தோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அதற்கு நாம் சங்கீதம் 6க்கு செல்வோம். பாருங்கள், சங்கீதம் 6க்கு நீங்கள் வேத புஸ்தகம் வைத்திருந்தால் நாம் அங்கே செல்வோம். பாருங்க, இப்பொழுது நான் வாசிக்கிறேன். பாருங்கள், சங்கீதம் 6 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் பாடின ஒரு அருமையான சங்கீதத்தை, தாவீது பாடின சங்கீதத்தை இங்கே நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பாருங்க, இங்கே இந்த சங்கீதத்திலே நாம் எதற்காக இந்த சங்கீதத்துக்கு வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறியிருக்கிறதே, இதனுடைய பலன் என்ன? நம்முடைய அனுதின வாழ்க்கையை இது எப்படி மாற்றுகிறது, மறுரூபப்படுத்துகிறது என்று சொல்லி புரிந்து கொள்வதற்காக இந்த சங்கீதத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது, முதலாவது இந்த சங்கீதத்தை பாடும்போது தாவீது எந்த நிலைமையில் இருந்தான் என்று சொல்லி நமக்கு விளங்குகிறது. பாருங்கள், 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. 4வது வசனத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, அதனால திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? மிகவும் ஒரு வேதனையான நிலைமையிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை பாடும்போது தாவீது ஒரு நெருக்கத்திலே இருந்திருக்கிறார். ஒரு வேதனையான சூழ்நிலையின் வெளியே அவர் என்ன செய்திருக்கிறார்? கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் சரீரத்திலே பலவீனப்பட்டு இருந்திருக்கிறார். அவருடைய ஆத்துமாவிலே வியாகுலம், மனவேதனையினால் நிரம்பி இருந்திருக்கிறார். அதனால் அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து கீழே வாசிக்கும்போது பாருங்கள், 6வது வசனம் வாசிக்கும்போது, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இரவும் பகலும் அவர் இருக்கிற அந்த நெருக்கத்தின் சூழ்நிலை நிமித்தமாக அவர் ராம் முழுவதும் என்ன செய்கிறார்? பெருமூச்சு விட்டு அவர் ராம் முழுவதும் என்ன செய்கிறார்? படுக்கையில் அழுது கொண்டிருக்கிறார். மிகுந்த ஒரு வேதனை அவரோட வாழ்க்கையிலே. அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் என்றால், தாவீது போல வாழ்க்கையில் நாமும் நெருக்கத்தின் வெளியே கடந்து போகும்போது எப்படி இந்த தேவ கோபாக்கினையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபை பெற்றவர்களாக மாறியிருக்கிறோம் என்ற சத்தியம் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கிறது என்றதை நாம் இந்த சங்கீதத்திலிருந்து புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே,
சூழ்நிலை கவனிங்க. தாவீது நெருக்கத்திலே இருக்கிறான், பலனற்று போயிருக்கிறான், ஆத்துமாவிலே வியாகுலம், இரவிலே படுத்தால் ராம் முழுவதும் கண்ணீர் அழுகை, அதனால் என் கட்டிலை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். மிகுந்த ஒரு வேதனையில் என்ன செய்கிறார், வாழுகிறார். இப்போ இந்த நெருக்கத்தின் நடுவில் அவர் என்ன பண்ணுகிறாரு, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணி என்ன சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஆத்துமாவை என்ன செய்யும், விடுவியும், என்னை விடுவியும் ஆண்டவரே என்று என்ன செய்கிறார், அவர் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார், கூப்பிடுகிறார் பாருங்க. அப்போ அது எப்படி கூப்பிடுகிறார், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின்படி உம்முடைய கிருபையின்படி கிருபை நிமித்தம் என்ன செய்யுங்க விடுவியும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்போ இவர் விண்ணப்பம் பண்ணிட்டாரு. ஆனாலும் இப்போ இங்கே என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது, இவருடைய விண்ணப்பத்திற்கு உடனே பதில் வந்த மாதிரி என்னது இல்லை. தன்னுடைய நெருக்கத்தின் நடுவில், பலவீனத்தின் நடுவில், வியாகுலத்தின் நடுவில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே பதில் வந்த மாதிரி என்னது தெரியலை. அதனால தான் பாருங்க, அவர் 3வது வசனத்தில் சொல்கிறாரு, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவை எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்னு அவர் கதறுகிறார் பாருங்க. அப்போது என்ன ஆகிறது, இவர் தன்னுடைய நெருக்கத்தின் நடுவில், அந்த சரீரத்தில் பலவீனத்தை அனுபவிக்கிற அந்த சூழ்நிலை நடுவில், மனதில் மிகவும் வியாகுலத்தை அனுபவிக்கிற அந்த சூழ்நிலை நடுவில், இரவெல்லாம் அழுது அழுது வேதனைப்படுகிற, ராம் முழுவதும் வேதனைப்படுகிற அந்த மிகவும் வேதனையான நிலைமை நடுவில் கர்த்தர் உடனே பதில் தந்த மாதிரி இல்லையே என்று சொல்லுகிற அந்த நிலைமை நடுவில் இப்போ அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது யோசிச்சு பாருங்க, இப்படி அவர் நெருக்கத்தின் நடுவில் ஜெபிக்கிறாரு. ஜெபித்த உடனே கர்த்தர் பதில் தந்த மாதிரி தெரில, தாமதமாற மாதிரி தெரியுது. உடனே என்ன ஆகுறது, அவருடைய உள்ளத்தில் பாருங்க, அவரோட மனசாட்சியில் என்ன செய்யுது, ஒரு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. அது என்னது, அவர் 1வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை என்ன செய்யும் தண்டியாதேயுங்கிறார். உடனே அவரோட உள்ள மனசாட்சி என்ன பேச ஆரம்பிக்குது, பாரு தாவீது, கர்த்தர் ஏன் உனக்கு இன்னும் பதிலளிக்கலை, ஏன்னா தேவனோட கோபம் உன் மேலே என்ன செய்கிறது இருக்கிறது. அவர் தம்முடைய உக்கிரத்தில் உன்னை என்ன செய்துட்டு இருக்காரு, உன்னுடைய தவறுகளின் நிமித்தம் உன்னை தண்டித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி என்ன ஆகுது, இங்கே அவரோட மனசாட்சி அவரை குற்றம் சாட்டி இப்போ என்ன அது அவர் நினைப்பூட்டப்படுகிறார். தேவனோட கோபாக்கினை தன் மேலே இருக்குதே, ஒருவேளை அந்த கோபத்தின் நிமித்தம்தான் கர்த்தர் இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காம இருக்கிறாரோ என்று சொல்லி அவர் உள்ளம் என்ன செய்கிறது, கலங்க ஆரம்பிக்கிறது. அப்போது தாவீதுக்கு இந்த நினைப்பூட்டல், தேவனோட கோபம் பாவத்து நிமித்தம் மனிதன் மேல் இருக்கிறது என்ற அந்த நினைப்பூட்டுதல், அந்த மனதிலே அந்த மனசாட்சி அவனை குற்றம் சாட்டி அந்த நினைப்பூட்டுது, அந்த எண்ணம் என்ன செய்கிறது, இப்பொழுது இவரை பாதிக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை இது நிமித்தம் தான் கர்த்தர் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கொடுக்காம இருக்கிறாரோ என்று சொல்லி, ஐயோ தேவன் எனக்கு இன்னும் பதில் கொடுக்கலையே, ஐயோ தேவனோட கோபம் என் மேலே இருக்கிறதே, அவர் தம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டித்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அது இன்னும் வேதனையை பெருக்கி அது ராம் முழுவதும் கண்ணீராக அது என்ன செய்து மாற்றுகிறது பாருங்கள். அப்போது இதிலிருந்து நமக்கு ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கோபாக்கினை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலம் அகற்றப்பட்டு விட்டது. தேவனுடைய கிருபை என் மேல் இருக்கிறது என்பது அந்த சத்தியம் என்ன பண்ணுது, நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய விசுவாசத்தை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறதா இருக்குது பாருங்க. இந்த தேவ கோபாக்கினை நம்ம மேலே இருக்கிறது, பாவத்தின் நிமித்தம் இருக்கிறது, அதனால இப்போ அவரோட உக்கிரத்தில் என்னை தண்டிக்கிறார் என்ற அந்த நினைவு, அந்த 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 தண்டனை அகற்றப்படாமல் இருக்கிற வரைக்கும் பாருங்க, அது என்ன பண்ணுது, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலே ஒரு பெரிய பாருங்க அங்கே ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்து, தேவன் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், இப்போ அவர் உக்கிரத்தில் என்னை தண்டித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உள்ளத்திலே விசுவாசம் இல்லாதபடி, தைரியம் இல்லாதபடி இந்த கோபாக்கினை மனிதன் மேல் இருக்கிற வரைக்கும் என்ன செய்கிறது, அவனுடைய வாழ்விலே நெருக்கத்தின் வழியே கடந்து போகும்போது, ஜெபிக்கும் போது பாருங்க அது உள்ளத்தில்
இருக்கிற விசுவாசத்தை கெடுத்து போடுகிறது. தேவனுக்கு முன்பாக தைரியம் இல்லாமல் நம்மளை ஆக்கிறது. தேவன் இப்பொழுது என் ஜெபத்தை கேட்கவில்லை என்பது போல நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன செய்கிறோம்? எண்ண ஆரம்பித்து விடுகிறோம். ஏன்? தேவனுடைய கோபாக்கினை பாருங்க நம்மேல் இருக்கும்போது அதுதான் நம்முடைய இருதயத்துக்கு என்ன செய்கிறது? அது நம்மை விசுவாசம் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. தேவனுடைய அன்பை உணர முடியாமல் என்ன செய்கிறது? ஆக்கியது. அதனால தான் ஜெபித்த பிறகும் தேவன், அதனால தான் இங்கே தாவீது கதறுகிறான் பாருங்க. எப்படி திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையினும் தேன ரட்சியும் சொல்லி எந்த வியாகுலத்திலிருந்து கதறுகிறான் பாருங்க. அதான் 7வது வசனத்தில் சொல்ல, துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிட்டுருங்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த தேவனோட கோபாக்கினை நம்ம மேல் இருக்கிறது என்ற அந்த நினைப்பூடுதல், அந்த குற்ற மனசாட்சி அது குத்தும்போது பாருங்க, நெருக்கத்தின் நடுவே அது கடந்து போகும்போது இப்போ அந்த நெருக்கத்திலேருந்து தேவனே என்னை விடுவியும் என்று சொல்லி இப்போ கர்த்தர் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்ற அந்த நிலை வரும்போது அவர் பேரில் விசுவாசம் வைக்க முடியாத அளவுக்கு அது என்ன பண்ணிடுது? தைரியத்தை இழக்க வைத்து விடுகிறது. ஏன் பாருங்க, ஏன் இங்கே சங்கீதக்காரன் கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும் ஏன் இப்படி கதறான்? ஏன்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு தேவ ஆட்டுக்குட்டியானவராக வந்து சிலுவையில் மரித்து தேவ கோபாக்கினை நம்ம விட்டு நிரந்தரமாக அகற்றுவதற்கு முன்பாக பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், ஜனங்களுடைய பாவத்திற்காக என்ன செய்யப்பட்டது? வெள்ளாட்டுக்கடா இளங்கால என்ன செய்யப்பட்டது? பலியிடப்பட்டது. ஆனால் அந்த பலிகள் பாருங்கள், இந்த தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நிரந்தர விடுதலை தரல பாருங்கள். அது ஒரு தற்காலிகமான விதத்தில் தான் விடுதலை என்ன செய்தது? கொண்டு வந்தது பாருங்கள். வாசிக்கிறேன் உங்களுக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 10:1-2 வசனங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்ணென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதவசனம் பழைய ஏற்பாட்டு கீழே வாழ்ந்த தாவீது எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருப்பான் என்று சொல்லி இங்கே நமக்கு விளக்குகிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தாவீதின் காலத்திலலாம் பாருங்கள், இஸ்ரேல் தேசத்திலே பாருங்கள், அவர்களுக்கு என்று சொல்லி முழு தேசத்துக்கு என்று சொல்லி வருடந்தோறும் பாருங்கள் ஒரு பாவ நிவிர்த்தி நாள் என்று சொல்லி தேவன் நியமித்திருந்தார். இதை லேவியராகும் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போது வருடந்தோறும் என்ன செய்வார்கள்? இஸ்ரேல் தேசத்திற்கு என்று சொல்லி ஒரு பாவ நிவிர்த்தி நாள் நியமிக்கப்பட்டு அந்த நாள் தேசத்தின் பாவங்களுக்காக என்ன செய்யப்படும்? ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்படும்? பலியிடப்படும். அப்போது அந்த ரத்தம் என்ன செய்யப்படும்? பிரதான ஆசிரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகாபரிசலத்தில் சென்று அந்த தேவனோட கிருபாசனத்தில் போய் அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது என்ன ஆகுது? பாருங்கள், தேவனோட கோபாக்கினையிலிருந்து ஜனங்களுக்கு என்ன செய்து ஒரு தற்காலிக ஒரு விடுதலை என்ன செய்து உண்டாகுது பாருங்கள். ஆனாலும் கூட அது வெறும் ஒரு ஆட்டுக்குட்டி தான் பலியிடப்படும், ஒரு மிருகம் தான் அங்கே பலியிடப்படுகிறதுனால பாருங்கள், அதே பலி வருடந்தோறும் அது என்ன செய்யப்பட்டது? செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தபடினால் அதை செலுத்துகிற ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டியது. அது என்னது? அவனுடைய மனசாட்சி, அது மனசாட்சியில் ஒன்று உணர்த்திச்சு. அது என்னது? இன்னும் உன் பாவங்கள் முழுசாக என்ன செய்யப்படல, மன்னிக்கப்படலப்பா. தேவனோட கோபாக்கினை இன்னும் உன்னை விட்டு முழுமையாக அகற்றப்படவில்லை. அதனால தான் வருடந்தோறும் அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு? செலுத்தி கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. அதனால் பாருங்கள், அவர்களோட மனசாட்சியும் என்ன செய்யப்படவில்லை. அதனால் குற்ற மனசாட்சியிலேருந்து என்ன செய்யப்படவில்லை, விடுவிக்கப்படவும் என்னது இல்லை. அந்த பலிகள் அவர்களை விடுதலை ஆக்கலை. அதனால் அவருடைய மனசாட்சி அவர்களுக்கு என்ன செய்து உணர்த்தி கொண்டே இருந்தது. பாரு, இன்னும் தேவ கோபாக்கினை உன் மேலே இருக்குது, இன்னும் பாவங்கள் பூர்ணமாக மன்னிக்கப்படலை அப்படிங்கிற அந்த காரியத்தை அந்த பலிகள் அவங்களுக்கு என்ன செய்ய நினைப்பூட்டி கொண்டே இருந்தது.
அப்போது அந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் ஒரு தற்காலிகமான விடுதலை தான் கொண்டு வந்தது, நிரந்தர விடுதலை அவர்களுக்கு என்ன செய்யலை, கொண்டு வரல பாருங்கள். அதனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் குற்ற மனசாட்சினால் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் என்ன செய்ய தான் இருந்தாங்க. அதுவும் பாருங்கள், இப்போ தாவி சங்கீதம் 6 சொல்லுகிறது போல் மிகவும் நெருக்கத்தின் வழியே கடந்து போகும்போது பாருங்கள், நம்முடைய இருதயம் நம்மை குற்றம் சாட்டாமல் இருந்தால் தான் நம்ம இருதயத்தில் என்ன செய்யும், விசுவாசம் என்ன செய்யும், வேலை செய்யும். ஆனால் பாருங்கள், இப்போ நெருக்கத்தின் நடுவில் அவன் ஜெபிக்கிறான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ஜெபிக்கிறது நடுவில் இப்போ உடனே பதில் வரலை அப்படின்னு உடனே பாருங்கள், இப்போ அந்த நினைப்பூட்டதில் இருந்தால் ஐயோ தேவனோட கோபாக்கன்னு என் மேலே தான் என்ன செய்யுது இருக்குன்னு உடனே பாருங்கள், அவன் இன்னும் கதற ஆரம்பிச்சிடான். ஐயோ தேவனே, உங்களோட கோபத்தில் என்னை தண்டிச்சிடாதீங்க, ஆண்டவரே என் மேலே தயவுசெய்து இறக்கமாறுங்க அப்படின்னு சொல்லி முழுவதும் என்ன செய்கிறான், அழுகிறவனா என்ன செய்து விடுகிறான், மாறி விடுகிறான். ஒருவேளை நீங்கள் கூட இன்றைக்கி இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கலாம் பாருங்கள். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அநேகர் பலவிதமான இந்த கஷ்டத்தின் வழியாக தான் கடந்து போகிறாங்க. கடந்து போகும்போது சில பேர்லாம் ஜெபிச்சாலும் பாருங்கள், தாவீது போல தான் அவங்களுடைய இருதயம் இருக்குது. ஜெபிச்ச உடனே என்னடா பதில் வரலையே, நானும் 4-5 நாளாக ஜெபிச்சு பார்த்துட்டேன், 1 வாரமாக ஜெபிச்சு பார்த்துட்டேன், 1 மாதமாக ஜெபிச்சு பார்த்துட்டேன், ஐயோ இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை இல்லையே, அப்போது ஒருவேளை தேவனோட கோபாக்கினி என் மேலே இருக்குதோ, ஐயோ இன்னும் இந்த கோபாக்கினிலேருந்து எனக்கு விடுதலை வரலையோ, இந்த தேவன் தன்னுடைய கோபத்தில் தான் என்னை தண்டிச்சுக்கிட்டு இருக்காரோ, அதனால தான் பதில் தர மாட்டிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அந்த குற்ற மனசாட்சி அவர்களுக்கு என்ன செய்யுது, திரும்ப அவர்களுடைய இருதயத்தில் அந்த அவர்களுடைய குற்றத்தை நினைப்பூட்டி ஒரு தேவ கோபம் உன் மேலே இருக்குன்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வு உண்டாகி கடைசியில் என்ன ஆயிடுது, இப்போது அநேகர் முழுவதும் ஐயோ தேவனே எனக்கு இன்னும் பதிலளிக்காமல் இருக்கீங்களே, தயவுசெய்து பதிலளிங்க, தயவுசெய்து இனிமேல் கிருபையாக இருங்கன்னு சொல்லி தாவீதை போல என்ன செய்கிறார்கள், முழுவதும் கதறி கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் பாருங்கள். இப்பொழுது ஏசாயா 54 முதலாவது 53 உங்களுக்கு வாசிக்கிறேன். போன வாரமே நான் சொன்ன மாதிரி ஏசு நம்முடைய பாருங்கள் இந்த கோபாக்கினை ஏற்றுக்கொண்டார். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஏசாயா 53:10 சொல்லுது, கர்த்தரோ இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த போது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே குற்ற நிவாரண பலியாக நமக்காக மரித்ததன் மூலம் பாருங்கள் தேவன் இயேசுவின் மேல் தம்முடைய எல்லா கோபாக்கினையும் ஊற்றி விட்டபடினார். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது தேவ கோபாக்கினை மெய்யாகவே நம்மை விட்டு நிரந்தரமாக அகற்றப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதை தேவன் இப்பொழுது சிலுவையின் அடிப்படையில் ஏசாயா 54 கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை ஆணையிட்டு சொல்கிறார் பாருங்கள். ஏசாயா 54:9 இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளத்தை போல் இருக்கும், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. பிரியமானவர்களே, எவ்வளோ சந்தோஷமான செய்தியை கர்த்தர் சொல்ல பாருங்க. கர்த்தர் ஆணையிட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு, நான் இனி உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் இனி நான் உன்னை என் கோபத்தில் கடிந்து கொள்வதில்லை என்றும் நான் ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொல்லி பாருங்க. அவர் ஒரு உறுதிமொழி என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இனி தேவ கோபாக்கினை நம்மேல் என்னது வருவதில்லை, அந்த கோபாக்கினின் அடிப்படையில் தேவன் நம்ம என்ன செய்வதில்லை, கடிந்து கொள்வது இல்லை என்று சொல்லி பாருங்க. தேவன் இப்பொழுது சிலுவையிலே இயேசு சிந்திய இரத்தத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு ஆணையிட்டு உறுதிமொழியிட்டு என்ன செய்தார், சொல்லிட்டாருன்னா அவர் மாறுவாரா, மாற மாட்டார். அதனால தான் இப்போ நல்ல செய்தி என்ன, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாளில் உணர்ந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம். அப்படின்னா என்னது, உலகத்தின் சூழ்நிலை என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் இனி கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை இனி ஒருபோதும் உங்களை விட்டு நிறைவேறாது என்று சொல்லி உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு சொல்கிறாரு. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது
இன்றைக்கு பாருங்கள், இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும்போது இனி நாம் சங்கீதம் மாறல பாருங்கள். ஒருவேளை ஜெபம் பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் நமக்கு உடனே பதில் அளிக்கலைன்னா பாருங்கள், நம்ம இனி என்ன செய்ய வேண்டியதில்லை. சங்கீதக்காரன் அந்த இடத்துல ஆரம்பத்தில் புலம்புன மாதிரி புலம்ப வேண்டியதில்லை. சங்கீதக்காரன் கூட பாருங்கள், இங்கே வேதனைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் திடீர்னு சொல்லி அவர் உள்ளத்தில் உணர்றாரு, இல்லை இல்லை, தேவன் என் மேலே கோபமாக இல்லை, தேவன் என் மேலே கிருபையாக உண்மையாகவே இருக்கிறாரு, அவர் என் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் இந்த மாதிரி வேதனை நடுவில் தேவனுக்கு முன்பாக அவன் அழுது புலம்பிக் கொண்டிருக்க நடுவில் உணர்ந்து சங்கீதம் 6:9 சொல்கிறான், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒருவேளை பதில் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துட்டு பதில் இன்னும் வராமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்காம இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, என் மகனே மகளே, நான் இனி உன் மேலே கோபமாக இருப்பதில்லை, என் கோபாக்கினையில் இனி நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று சொல்லி நான் உனக்கு ஆணையிட்டுட்டேன். நீ தேவ கோபாக்கிலேருந்து விடுதலை ஆகிட்ட. தேவனுடைய நிரந்தர கிருபை உங்கள் மேலே இருக்குது. அதனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், உங்கள் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. ஏனெனில் தேவன் உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறார். இதை நினைத்து கர்த்தரை துதிங்கள். ஜெபித்து முடித்து விடலாமா? அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. நாளிலே அப்பா, எப்படி தேவ கோபாக்கிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டதன் மூலம் எப்படி வாழ்விலே எங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி அது மாற்றுகிறது, எப்படி ஜெப வாழ்க்கையில் இருக்கிற அந்த அவிசுவாசம், மனவேதனை, கர்த்தர் என் ஜெபத்தை இன்னும் கேட்கவில்லையோ என்று சொல்லுகிற அந்த மன குமுறல், வியாகுலம், இப்படிப்பட்ட அவிசுவாசங்களையெல்லாம் அகற்றி மெய்யாகவே தேவன் என் மேல் கிருபையாக இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார் என்ற நிச்சயத்தை தந்திருக்கிறதே. அதனால இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் அறிந்து, ஆண்டவரே நீர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டீர் என்று சொல்லி அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து உம்மை துதிக்க ஆரம்பித்து ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.